ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரைஸ் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இட்டாலியன் சீசனிங் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக oregano ஸ்பைசஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த 3மே இல்லைன்னா பரவாயில்ல, கொத்தமல்லியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து உள்பக்கம் ஃபுல்லாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுறதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். அதை ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ரொம்ப மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவு திக்னஸாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக பண்ணாமல் கொஞ்சம் தடிமனாக பண்ணால் தான் நமக்கு நல்லா ஃப்ரைஸ் வரும். இப்போ இதெல்லாம் ஈவன் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் இது ஒரு கொஞ்சம் செட் ஆகணும், அதுக்காக தான் நான் இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் ஃப்ரீசரில் வச்சோன்னா இது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். நமக்கு இது கொஞ்சம் ஜஸ்ட்டு செட் ஆகணும், அதுக்காக நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப் கிடைக்கும் இல்லையா, அதனால். இப்போ இந்த கவரை நம்ம 2 கார்னர்லேயும் கட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே உள்ள ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் இந்த மாவு வச்சோம் இல்லையா, அதனால் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேணாம், ஃபைனலாக நம்ம பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்ட்ரிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் 2 இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பிடிச்சி எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கையிலையும் ஒட்டாமல் நல்லா வரும். இதே மாதிரி திருப்பிட்டு அது பின்னாடியும் நம்ம லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமுமே நம்ம நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை தூவியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போடலாம். மொத்தமாக போட வேணாம், பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் 5 மினிட்ஸும் இன்னொரு பக்கம் 5 மினிட்ஸ் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதால உள்ளே நல்லா கிறிஸ்பியாக பொரியும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே இருக்கிறது மட்டும்தான் பொரியும், உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா
கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுடலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.